வேற சேஃபாக மாறலாம் என் பட்டமாக எல்லா இடத்துலையும் விசேஷமான சர்வீஸ் அதை அதாவது இரவு ஒரு ஓட்டை ட்ரக் வந்து விழுதுல பாபட் பட்டம் நம்ம தூயின் அது அதுக்கான ரீசன் இது வந்து ஒரு பொருளை ஓய்வில் தொடர்ந்து ஏற்ற விட்டோம்னா அது இயங்கி கொண்டே இருக்கும். ஆனால் அதுக்கு ப்ரொவிஷன் ஆக்க முடியாது. ப்ரொவிஷன் ஆக்காது வந்து ஓய்வு இயங்கி கொண்டு இயங்கி கொண்டே இருக்கும். வெளியில் வந்து ஒரு பொருளை இங்கே இது இயங்கி கொண்டே இருக்கும். ஆனால் ஏன் இது வந்து ஓய்வில் கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா டோர் எல்லாம் சிஸ்டம் இது வந்து பந்து ஒரு ப்ரெஷர் இதுலேயே நீங்கள் மாட்டோம் ஓப்பன் பண்ண ஸ்ரீலங்காவுக்கு வரல மனசு ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஹோம் பேஜ் இருக்கோம். ஹோம் பேஜில் வந்து உங்களை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் அபர்டஸ் இருக்கும். அது பண்ண மாதிரி அதை சர்வீஸ் யூஸ் பண்ணி அனிமேட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இதை பேக்கேஜஸ் பற்றி போட்டிருக்கோம். இப்போ பேக்கேஜஸ்க்குள்ளே போயிட்டு புக்லோவில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு இதுக்குள்ளே போகும். ரெஜிஸ்டருக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஒரு டீட்டெயில்ஸு இதில் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு பிறகு புக்னாவை கொடுத்தீங்கன்னா சாரி டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்கன்னா அது வந்து எங்களை அக்கௌண்ட்டுக்கு வரும். சொல்லுங்க இப்போ நீங்கள் அதில் போயிட்டு இது செஞ்சுட்டு புக்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இப்படி இது டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்படி வரும். இப்போ நாங்கள் இதை வச்சு அவங்களோட கான்டாக்ட் பண்ணி இதை பற்றி அறிவிப்போம். இப்போ வந்து நாங்கள் இப்போ கொடுத்த டீட்டெயில்ஸ் அடுத்து வந்து அதுக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணியிருந்தா கான்டாக்ட் ஃபார்ம் இருக்கும். கான்டாக்டும் அதே மாதிரி வேலை செய்யும். அபவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா அடுத்த அபவுட் ஒவ்வொரு பேஜையும் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்த ஏஐன்னு ஒரு ஏஐ தான் இப்போ எல்லாம் ட்ரைனிங்காக போயிட்டுருக்காங்க. நாங்கள் ஏஐ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதில் போய்ட்டு நீங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் நீங்கள் ஒரு டூர் பிளான் பண்ணிக்கலாம். இதில் வந்து மேக்கர் பார்த்தீங்களா அது இப்படி அவுட்புட் தரும். ஓகே மற்றது வந்து அடுத்தது வந்து தொலைக்குது அவ்வளோதான். ஆமாம் சொல்லுங்கள். இது வந்து சார்ஜர் லைட். இந்த சார்ஜர் பேட்டரியில் சேர்ந்து அதுலேருந்து இப்போ தண்ணி போடுவாங்க. இது போயிட்டு சார்ஜர் இதை போட்டுட்டா சார்ஜர் தேவையான நேரத்தில் படி போடலாம். இது வந்து மோட்டருக்கான சூழ் இதை போட்டால் தண்ணி வரும். ஓகே இது வந்து ஏன் போடணும் வர கரண்டை இது வந்து கூடு ரெட் வயர் வந்து இதுலேருந்து
போகிற கரண்ட்டை திரும்பி ரிட்டர்ன் பண்ணாங்க ஓகே தேங்க்யூ. இதை நாங்கள் யாருக்கு யூஸ் பண்ணலாம்னா ஊனமுற்றோர் மற்றும் அந்த வீட்டை தனிமையில் வைக்கிறாங்க பார்க்கலாம். இதை நாங்கள் வீட்டை நாங்கள் ரெண்டாக போன ஒரு பெரிய ஒரு சின்ன நாசிகள் மட்டும்தான் இப்படி ஒரு பிளட் டவுன். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா 2 செட்டப் இருக்குது. ஒன்று ரெயின் ட்ராப் சென்சர் மூலம் உடுப்பெடுக்கிற மாதிரி, இன்னொன்று வாட்டர் லெவல் மூலம் டேங்க் லெவலாக தண்ணி இருக்காது பாதுகாக்க வீட்டவியல் கூட பாதிக்கிற இடம்னா இந்த சிவரில் தண்ணி விட சத்தம் நிலம்பி கொடுத்தா கேட்காது. அப்போ இதில் பார்க்கலாம், அது போயிட்டு வரைங்க பார்த்துக்க வேண்டாம். தண்ணி எவ்வளோ இருக்குது. இப்போ இதில் லோவில் இருக்குது தண்ணி பாருங்க, இப்போ மீடியத்தில் இருக்குது. கிணக்கு தண்ணி வர ஹைன்னு இருக்குது, அவ்வளோ போட்டு லெவலும் இருக்குது. இது மீடியத்தில் வந்து தண்ணி இல்லைன்றா லோவுக்கு போட்டு. இது என்னன்னா முதல் தாய் கீரை வண்டியால் ஒன்றுக்கு வந்துச்சுன்னா 20 ஆகுது. இது நாங்கள் உண்மையான ஓட்டை லெவல் அறிகிறதுனா கீழே நாங்கன்னா கீழே ஒரு இப்படி ஒரு சென்சர், நடுவில் ஒரு சென்சர், மேலே ஓட்டணும்னா எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு நாங்கள் அறிகிறோம். அடுத்தது ரெயின் ட்ராப் சென்சர் பார்த்தோம்னா உடுப்படுக்கிறேன்னா இது வந்து ரெயின் ட்ராப் சென்சர். இதுக்கு நாங்கள் ரெயின் ட்ராப் சென்சர் ஓவர் வோல்டேஜாக டேமேஜ் பண்ணுறதுனால இதில் இந்த இப்போ ஒன்று வாங்கணும்னா இதுவே கனெக்ட் பண்ணுறது இதையும் ஒர்க் ஆகும். இதில் ஒர்க் ஆகினோடனே இங்கே திரும்பிட்டு தண்ணி பட்டோடனே இது நாங்கள் ஒர்க் ஆகிற நிலைமையில இருந்தால் மேலே கூரைக்கு மேலேயோ அல்லது மாதிரி கவர் மாதிரி கட்டி இதில் போட்டுக்கிட்டோம்னா மழை துளிப்பட ஒரு இதில் இருக்க தடி மாதிரி போட்டு சம மாதிரி போட்டு விட்டோம்னா அது உடுப்பில் அதில் கொழி விட்டோம்னா இங்கால வேற திரும்பும். மேலே ஒரு ஃப்ளட் மாதிரி இருந்தால் அது உள்ளே எடுத்துடும். இதுக்கு நன்மைன்னா இந்த காலையில் வயசுனாங்கன்னா உடுப்பெடுக்க தனிமையில் விட்டு உடுப்பெடுக்க போகிறேன்னா கஷ்டம். மழை வந்து அவையில் எடுக்க போகிறேன்னா நினைஞ்சு வரும். அப்போ நாங்கள் இதை ஃபிட் பண்ணி விட்டோம்னா அவையில் மழை நேரத்தில் தானாக உள்ள எடுக்கும். வெயில் அடிக்க அது உடுப்பு காய்ச்சினா வெளியே போய் லேட்டாக போய் எடுக்கும். அடுத்தது இது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தோம்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ESP 32 வோல்ட்டு. அடுத்தது கீபேட், மைக்ரோஃபோனோ, அடுத்து கேஸ் சென்சர்லாம் போட்டு செட்டப் பண்ணிக்கலாம். இந்த செட்டப் வந்து வீட்டு லாக் இருக்குது, வீட்டை பாதுகாப்பாக இருக்குது. இதில் வந்து அது ரோம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா அதனால் ஃபோனுக்காக அலர்ட் வரும். வீட்டை தனிமையில் உங்களோட அம்மா அப்பா வீட்டை இருக்கிறவங்கள நான் பிள்ளைகள் வெளிநாடு அப்போ பிள்ளைகளோட ஃபோனுக்கு இதை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா வீட்டு தனிமையில் இருக்க ரோம் பாஸ்வேர்டு வந்துச்சுன்னா அவருக்கு மெசேஜ் போகும், ரோம் பாஸ்வேர்ட் டேஞ்சர் அலர்ட். அப்புறம் வீட்டை ஹோல்ட் பண்ணி தருவோம். இதில் இந்த வயசானது பாஸ்வேர்டு வந்து மாறி போட்டோம் வரும். அதுபோல் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வயசானது ஃபிங்கர் பிரிண்ட் அதை போட்டால் ஃபேஸில் போட்டோம்னா ஓட்டோமேட்டிக்காக தெரியாது. மெத்தட் வந்தால் கூலிங் பில் அடிக்கும். அப்படி வந்தால் இன்னும் ஈஸியாக. ஓகே தேங்க்யூ. அதுக்காக டேங்கில் எவ்வளோ தண்ணி தண்ணி போகிறது தெரியும். அப்புறம் அதுக்கு டேங்கில் எவ்வளோ அம்மா அப்பா இருப்பிடும். அதுக்கு தண்ணி ஹைக் போட்டு அது அலாம் அடிக்கிற தண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி. அடுத்து இது வந்து ரெயின் ட்ராப் சென்சர். மழை வந்தால் ஆனால் உடுப்பு வந்து இதில் வெளியே இருக்குதுன்னா வெயில் ஆகுது, மழை வந்து காலையில் மழை இது டேமேஜ் அடிக்க காய் போயிடும். இல்லை மழை துளி காட்டுறாங்க. ஃபோன் செட் பண்ணி வைக்கிறேன். பவர் கொடுக்குறது சார்ஜர் இது கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மர், இது பெரிய பேட்டரி சார்ஜ் பண்ணி பாவிக்கலாம். இப்போ நான் இது கரண்ட் கொடுத்தா லைட் எரியுது. இப்போ நான் கொடுத்த உடனே செய்யும் ப்ளூ லைட்டால் எங்கே போகும், இங்கே
போன உடனே சின்ன கண்ட்ரோலுக்கு போகும். கண்ட்ரோலுக்கு போன உடனே சின்ன உங்களுக்கு அதுகளுக்கு போன உடனே இந்த ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்ச உடனே சாட்சியில் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து கரண்டை கூட்டி குறைச்சி போகும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு போன உடனே அது வந்து கூட்டி அதில் மெயின் கரண்ட் இருக்கிறத பேசி கரண்ட் இப்போ டீசலாக மாற்றிக்கலாம். நார்மல் கரண்ட் பச்சரிகளில் வர கரண்டாக மாற்ற போகுது. மாற்றி இது வந்து இப்போ பெரிய கண்ட்ரோலுக்கு கொடுக்குறோம். பெரிய கண்ட்ரோலுக்கு கொடுக்கும் போது சார்ஜ் பண்ணி வச்சுட்டு போக இது 8 மணித்தியாலும் சார்ஜ் பண்ணி பார்க்குது. 8 மணித்தியாலும் சார்ஜ் பண்ணி பார்க்க 3 நாளைக்கு இது நிற்கும். சார்ஜ் நாங்கள் போட்டு பாருங்க பெருசாக தேவையில்லை. 3 நாளால் நாங்கள் இதை போட்டு விட்டாலோ பரவாயில்ல. இது அப்படி வந்து தெரியுது அப்படிங்கிறது இந்த சார்ஜ் போடாட்டிக்கு என்ன நடக்கும் வந்து அது சார்ஜ் 3 நாள் நிற்கும் இருக்கும். இப்போ இது வந்து ஃபோன், அதாவது சத்தங்கள் மியூசிக் அலர்ட் கொடுக்குற ஃபோன். இது வந்து உள்ளுக்கு வச்சு போட்டினா வழி அமுக்கிறதுக்கு கேட்காது. ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக் இது கூட அப்புறம் வழி அமுக்கிறதுக்கு கேட்காது. வெளியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணினா ஓரளவுக்கு பேக்கு நூல் தன்மைதானே அப்போ வெளியில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். இது வந்து சார்ஜ் எழுதுறதுக்கான அறிகுறி. இது வந்து சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு, சார்ஜ் ஓகே ஃபுல்லாகிடுச்சு ஏன்னா இந்த க்ரீன் லைட் இதுவே இன்னும் இது வந்து பழசு இல்லை. நான் பழசு தான் இருக்கிறேன்னா இது வந்து இந்த சார்ஜை பற்றி வந்து இவ்வளவு காலமாக இல்லை. சார்ஜ் வந்து பாதுகாப்பு பண்ணுறது அப்போ இது வந்து நான் செட் பண்ணி இதை எடுக்கிறது. இது வந்து இப்போ நான் ரெட் லைட் எடுத்துக்கிட்டு சார்ஜ் போட்டு பார்க்குறோம், திறந்து பார்க்கலாம், சார்ஜ் எடுத்தாலும் நாங்கள் திறந்து பார்ப்போம். அப்படி ஒரு அவசியமே இல்லை. நாங்கள் இந்த வழி வந்து ஊடகத்து செல்லும். அப்போ நாங்கள் இந்த கொலைக்கீரை வந்து ஊடகத்து செல்லும். அப்போ நாங்கள் இது ரெட் லைட் தெரியுது. அப்போ ஈஸியாக நம்மளும் பார்க்கலாம். அடுத்து ரெட் லைட் வந்து சீர்திட்ட மாதிரி இருக்கு. நாங்கள் பார்க்கலாம் ஓவர் சார்ஜ் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓவர் சார்ஜும் இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. பேக்கில் வச்சுட்டு நான் டிஃபன் பாக்ஸில் இப்போ நான் டிஃபன் பாக்ஸில் போட்டினா இப்போ நான் வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து வைக்கிறேன். பேக் வைக்காம முடியாது. நான் இந்த பிளேட்டில் வந்து இப்படி வந்து வச்சுக்கிறேன்னா எனக்கு பெருசாக நோட் பண்ணுவேன். சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் பண்ணப்போ சாப்பிட்டு அப்போ படத்தையும் போய் தான் தெரியும். அது மூலம் நான் நாங்கள் 2 ஃப்ளோரில் வந்து பக்கத்தில் போட்டில் அடுத்தது வந்து ரெயின் ட்ராப்ஸ் மழை வந்தால் முழுப்பத்தானோ ரோட்டில் தண்ணியில் தண்ணியில் வேறு வேறு ஹைக்கு தண்ணி குறைய இவ்வளோ ரோட்டில் வந்துட்டு தண்ணி குறைய கூடாது. அடுத்து வந்து போட்டில் மழை வருதுண்டா. மழை வந்தால் இதில் படத்தில் உறவினர்கள் வந்தால் சூரியன்லேருந்து கரண்ட் கிடைக்குது. சூரியன்லேருந்து சூரிய வெளிச்சம் ஒருவேளை சத்தங்கள்ட்ட அலர்ட் ஆயிடுவா. ஒருவேளை என்ன திருடர்கள் அப்போ விருந்தினர்களோட ஸ்கேன் பண்ணி போட்டு திருடன் வந்தால் அலர்ட் பண்ணி நான் உங்களோட ஃபோனுக்கு என்ன செய்ய மெசேஜாக இருக்கும். ஓகே அவ்வளோதான். ஓகே இதில் இந்த பட்டிக்கு இந்த பண்ணி கொடுக்கும். இந்த ஃபேன் இருக்குல்ல, இந்த ஃபேன் வேலை செய்யும். கூட்டிக்கிறேன் இந்த காலேஜ் இதில் வந்து நாங்கள் சிரட்டைக்கறி தான் பாய்க்கிறோம். சிரட்டைக்கறியை வந்து நாங்கள் திருப்ப யூஸ் பண்ணலாம். நல்ல ஹீட்டாக அப்போ நாங்கள் இதில் வந்து இதை நல்ல கனல் பிடிச்சோன்னா இது எரியும். இதில் வந்து அந்த ஃபேன் வந்து வேலை செய்யல. இது வந்து எரிய வலிக்கும். நல்ல தணலுக்கு தான் நல்லா எரியும். அப்போக்கு இதில் வைக்கிற நான் சட்டி வச்சோம்னா சட்டி வந்து நல்ல ஹீட் ஆகி அதில் வந்து சாப்பிடும்.
வேறு இதில் நாங்கள் சென்சர் ஒன்று வைக்க மாட்டோம். சட்டி வைக்க மட்டும் இங்கே கரண்ட் வந்து இங்கே எரியிற மாதிரி இருக்கும். சட்டி இல்லாத நேரம் அது வந்து ரெண்டு பல்லாடு புழுற மாதிரி செய்யலாம். இதில் வந்து உங்களுக்கு பயன் என்னென்னா சிரட்டை கறி வந்து திருப்ப யூஸ் பண்ணலாம். அதுவும் ஒரு பயன். வேறு எங்களுக்கு கரண்ட் வந்து நான் சூரிய படலேருந்து தான் எடுக்கிறோம். அப்போ சூரியன்லேருந்து எடுக்க சூரிய வெளிச்சம் இருக்க பேட்டரியில் கரண்ட் சேவிங் ஆகும். மீத கரண்ட் வந்து நேரடியாக வந்து போகும். இல்லாட்டி சூரிய வெளிச்சம் இல்லாத இரவு நேரங்கள் இல்லாட்டி மழை காலங்களில் வந்து இந்த பேட்டரியில் சேமிக்கப்படுற கரண்ட் வந்து இதுக்கு போகும். இப்போ இந்த சூரிய வெளிச்சம் இருக்க இங்கே கரண்ட் சேமிக்கப்பட்டு இங்கே நாங்கள் செஞ்சுருக்கிற வந்து ஹைட்ராலிக் பிரேக். நாங்கள் வந்து இது அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற கேட்டகரியில் செஞ்சுறாங்க. இதை வந்து நாங்கள் பெஸ்கல் லோ பயன்படுத்தினாங்க. பெஸ்கல் லோ என்னன்னா மூடிய திரவ தொகையில் திரவத்தில் ஒரு புள்ளியில் பிரிக்கப்படுற அழுத்தம் வந்து அந்த தொகுதி முழுக்க சமனாக போய் பெறாது. இந்த தொகுதி வந்து அப்படி ஒர்க் பண்ண போகுதுன்னா இந்த மோட்டோடைய பேட்டரியோட நாங்கள் இந்த ஆடியோ ஒன் பண்ணிக்க இந்த சில சூழல் இந்த சூழலோட சில வந்து நாங்கள் திரவத்தில் ஹைட்ராலிக் பிரேக். அப்போ வந்து நாங்கள் சூழலோட சில இந்த ரெண்டு இந்த தொகுதியில் வந்து கஸ்கடலும் ஓப்பன் பண்ணி இங்கே நாங்கள் சில நிறுத்துறதுக்கு இந்த தொகுதியோட ஆரம்பமான இதில் அந்த பயன்படுத்தப்படுற அந்த அமுக்கம் இந்த சில நிறுத்துறதுக்கு தொகுதியில் முடிவிடமான இதில் பயன்படுத்தப்படுற அமுக்கமும் சமனாகும். இது வந்து காரில் வாகனங்கள் பயன்படுத்தப்படுற ஒரு பிரேக் இடம். வாகனங்களை வந்து இது வந்து வாகன சில்லாகவும் இது வந்து வாகனங்கள் அந்த பெடலாகவும் செயல்படுது. இது வந்து வாரத்தை எளிதாகவும் மிருதுவாகவும் பயன்படுத்துது. இந்த நார்மல் பிரேக் அதாவது இந்த மோட்டர் பைக் மோட்டர் சைக்கிள் அதில் பயன்படுத்துகிற பிரேக்குக்கும் ஹைட்ராலிக் பிரேக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா ஹைட்ராலிக் பிரேக்கில் வந்து நாங்கள் ஒரு அழுத்த பிடி வச்சிருந்தோம். அது எல்லா சில்லுகளுக்கும் சமமான போய் சேரும். ஆனால் நார்மல் பிரேக் வந்து அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ லோரி எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து ஏர் பிரேக்குன்னு ஒரு டைப் பிரேக் தான் பயன்படுத்தப்படுது. அதில் வந்து பிரேக்கை நாங்கள் பிடி வச்சிருந்தா சில வேலை முன்சில் இயங்காமல் பீன்சிலையும் கொண்டு அதனால எனக்கு மாறிய வீடு அதோட அடுத்தது வந்து இது வந்து ஹைட்ராலிக் பிரேக்கில் வந்து சிறிய அடுத்த காணும் அது வந்து தொழிற்படும். நீங்கள் நினைக்கிறீங்க இதில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஹைட்ராலிக் பிரேக்கில் வந்து சிறிய தான் வேலை செய்யும். ஆனால் நார்மல் பிரேக்கில் வந்து அதிகமான அழுத்தத்தை கொடுக்கணும். அதோட வந்து இந்த ஹைட்ராலிக் பிரேக்கில் வந்து இந்த திரவத்தை பயன்படுத்த திரவத்தை மட்டும் அடிக்கடி மாற்றினா சரி அதுக்கு வந்து பராமரிப்பு செய்யணும். ஆனால் வந்து நார்மல் பிரேக்கில் வந்து அந்த பயன்கள் கம்பிகள் கட்டுகள் அதையும் அடிக்கடி மாற்றணும். அதுக்கான பயண செலவும் அதிகம். ஓகே ஓகே தேங்க்யூ. ஆக்சிடென்ட் ஆகும் நிறைய போட்டு ட்ரை பண்ணாங்க செஞ்சுட்டு விட்டாங்க. இது வந்து சவுண்ட் பெருசாக சவுண்ட் வரும். மழை காலத்தில் எழுப்புவாங்க. அது இது வந்து சோளாக ஃபுல்லாக ரீசைக்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணுற கார்பேஜை குறைக்கிற மெத்தட் வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நம்ம கார்பேஜை ஃபோட்டோ எடுத்தோம்னா அதை ரீசைக்கிள் பண்ணுற மெத்தடை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுக்கணும். அதோடு இல்லாமல் நம்மளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தெரிஞ்சுதுண்டா அதை நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ண வாட்டர் பாட்டில் மட்டும் போட்டோம்னா அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி நம்ம ரீசைக்கிள் பண்ணுறாங்க. ஒரு இந்த ஆப்பை யூஸ் பண்ண எல்லாருமே ஒரு குரூப் மாதிரி ஒன்று வந்துருக்கு. அவங்களுக்கு தேவையில்லாததான் அந்த குரூப்பில் வேறு ஆக்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்கும். எங்களோட ஏரியாக்கிட்ட நீங்கள் ரீசைக்கிள் பண்ணுற சென்டர்ஸ் இருக்குன்னா கூகுள் மேப் போகலாம். ஓகே இது வந்து ஆட்டோமேட்டிக் பிரேக் சிஸ்டம். அதாவது முன்னுக்கு தான் கடை வந்து தான் நிற்கக்கூடிய மாதிரி செய்கிறது. சரி இது வந்து விபத்துகளை குறைக்கிறதுக்காகவும் இப்போ கவனீனமாக போதையில் போகிறாங்கல்ல தடுக்கிறதுக்காக கண்டுபிடிச்சாங்க. சரி ஓகே. நாங்கள் அமுக்கத்தை வச்சு செஞ்சுருக்கோம். போத்தலுக்குள்ளேயும் வெளியேவும் சாதாரண டைமில் அமுக்கம் சமனாக இருக்கும். இதே நாங்கள் போத்தலுக்குள்ள இந்த ஃபேன் சுற்றும் போது வேகம் அதிகரிக்கும் போது அமுக்கம் குறையும். ஆனால் வெளியே அமுக்கம் கூடவாக தான் இருக்கும். வேணும் தத்துவத்தின்படி வந்துட்டு அமுக்கம் கூடிய இடத்துலேருந்து குறைஞ்சி எடுத்து காற்று போகும். அப்போ இந்த காற்றோட இந்த தூசெல்லாம் போகும். நீங்கள் ஜன்னல்களுக்குள்ளே இருக்கிற தூசுகள் கதவுகளுக்குள்ள அது இந்த தூசெல்லாம் எடுக்கும். வீட்டை கூப்பிட்டு கதைக்கு மோசம்
ஓகே எவ்வளோண்ணா தேங்க்யூ. ரிமோட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு இடங்களை வந்து க்ளீன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஜெக்ட் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இப்போ இந்த பேர் வந்து அது ரிமோட் க்ளீனர். இப்போ வந்து என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் ரிமோட்டை யூஸ் பண்ணி இடங்களை வந்து கூட்டி மூவ் பண்ணக்கூடிய மாதிரி வயது அதே செஞ்சதுக்கு போயிட்டு கூட்டி பத்திரம் கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி விளையாட்டாகவே வேலையை செஞ்சு ரைட். அதான் நாங்கள் செய்யறாங்க. சைனடைசர் லிக்விடையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி என்ன செய்யறதுன்னா இதில் இருக்கிற ஹோல்ஸால் வந்து என்ன செய்யறது சொன்னால் வந்து தண்ணி வந்து இதில் இந்த ஸ்பாட்டில் வந்து சர்வ் ஆக போகுது. சர்வ் ஆகி என்ன செய்யறதுனா இதில் இருக்க மார்பிள்ஸ் அதில் வந்து நீராக அது மாதிரி இதை ரன் பண்ணுறதால வந்து என்ன பண்ணுறதுனா வந்து இடங்களை வந்து கூட்டி கொண்டு டஸ்ட்டு தட்டிடுவோம். இதுக்கு நாங்கள் என்ன சொன்னாங்க முன்னுக்கு ஒரு வேக்யூமோட ஆட் பண்ணி விட்டோம். எஸ்சியோட செட்டப்பில் வந்து ஆட் பண்ணி விட்டோம்னா வேக்யூம் மாதிரி அது என்ன செய்யணும்னா முன்னு தட்டுற அந்த டஸ்ட்டை வந்து என்ன செய்வாங்க சர்வ் பண்ணணும். சர்வ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஓகே இப்போ இது நாங்கள் கண்டுபிடிச்ச அந்த சிம்பிள் லேசர் லெவல் நீங்கள் பிளாங்க கொடுத்துங்க. இந்த லேசர் லைட் இந்த கண்ணாடி வந்து சரி பண்ணிடுற மூலம் இந்த மோட்டர் மூலம் இந்த மோட்டர் சுற்றுற அளவு நாட் பேக்கர் ஷேப்பில் வர்றது கூட நாங்கள் அந்த மண்டபத்தில் அந்த நீர் மட்டும் தான் பார்க்கலாம். இந்த நீர் மட்டும் இதில் வச்சாங்க இதில் மட்டும் தெரியும், அதுலேயும் தெரியாது. இந்த இது நாங்கள் ஸ்பீடாக சுற்றுறாயில் அளக்கிற கஷ்டம் அதை நிவர்த்தி ஏன்னா இதில் நாங்கள் செய்யணும். இது வந்து இதே மாதிரி தான் செஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் வேகமாக சுற்றுறபடி அளக்கிறது கஷ்டம். அதனால பேட்டரினை சார்ஜையும் குறைச்சி முறுக்கப்பட்ட விட்சோல் வயங்காரில் இருக்க முறுக்கப்பட்ட விட்சோலையும் கூட்டினபடியாக இது ஸ்லோவாக சுற்றுறபடியாக அதனால தேவையான அளவு கிடைக்கும். ஓகே தேங்க்யூ. இந்த ஸ்கூல் வந்து ஜெஃப்னா கல்ச்சர் அப்படின்னா நான் ஜேசி ஐடியாஸ் யூஸ் பண்ணி செய்திருக்கிறேன். அதாவது வந்து நாங்கள் இப்போ டிரெக்டாக வந்து ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணணும் மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பெர்மிஷன் கேட்கணும் மாட்டாங்க, இல்லை ஏதாவது ரெக்வஸ்ட் பண்ணணும் செய்தாலும் நாங்கள் வந்து டிரெக்டாக இந்த கண்டக்டர்ஸ் அப்படின்ற பேஜை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்து அதுக்கு கீழே வந்து இப்போ கம்ப்ளைண்ட் எதாவது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அதை ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இமெயில் அட்ரஸ் நீங்கள் அதையும் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து சப்மிட் பண்ணி விட்டீங்கன்னா அது டிரெக்டாக பிரின்சிபலுக்கு போகும். பிரின்சிபல் அதை ரீட் பண்ணிட்டு அதுக்கு எங்களுக்கு ஏதாவது ரிப்ளை பண்ணணும்னா அதை அனுப்புகிற ரிப்ளை வந்து ஏற்கனவே என்டர் பண்ண உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு வந்து சென்ட் ஆகும். மற்றது இதில் வந்து அது கம்யூனிட்டி மாதிரியும் இருக்குது. அதாவது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூட இருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை வந்து பிளான் பண்ணினோம்னா அதுக்கு வந்து எங்களுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்குது, இது அப்படி செய்யலாம். அந்த ஐடியாஸ் வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ண முடியலாம். ஈவெண்ட்ஸ் அப்படின்றது வந்து எங்களோட ஸ்கூலில் நடக்கிற ஒரு யூஸ்வலாக நடக்கிற ஒரு ஈவெண்ட்ஸ் காய் ஸ்கீம் அப்படிப்பட்ட ஈவெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஓகே தேங்க்யூ. நான் வந்து இப்போ கிராமங்களில் மீன் கிடைக்கிறது அது அந்த பிரச்சனையை தீர்வு கூட இது அடுத்து வந்து பயன் ட்ரெயின் ஆகிறாங்க மழை பெஞ்சு நானும் நாங்கள் செஞ்ச ப்ராஜெக்ட் வந்து சக்தி சேமிப்பு. இந்த சக்தி சேமிப்பில் வந்து எங்களோட வேலைகளை இலகுவாக்குறதும் நீரை வந்து சேமிக்கிறதும் மின்சாரத்தை சேமிக்கிறதை பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை மெயின்டைன் பண்ணி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து மழை கண்டறியும் கருவி. அதாவது இப்போ இதில் வந்து நாங்கள் 2 கார்பன் யூஸ் பண்ணியிருக்கோம். இதே நாங்கள் ஒரு அலுமினியத்தை நாங்கள் இதில் வச்சு கண்டுபிடிச்சோம்னா சுற்றுப்புறமாகும். பட் நாங்கள் அதை ஒரு கிலோமீட்டர் அப்படி தான் பாவிக்கலாம். அப்புறம் அது துருப்பிடிச்ச மலையில் வந்து அந்த அயன் கொடுக்குறதுனால நாங்கள் இந்த காமன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நாங்கள் இதை ஒரு 10 இயர்ஸ் பாவிக்கலாம். நாங்கள் இதில் வந்து ஒரு க்ளோப்ஸ் வந்து நாங்கள் இதில் ஒரு தண்ணி பச்சைன்னு சொல்லுவோம். அது சுற்று வந்து பூரணம். இந்த சுற்று வந்து இது வந்து ஒரு தடை. அந்த தடையில் நாங்கள் ஒரு மின்சாரத்தை ஒரு கடத்தியை நாங்கள் இதில் வச்சோம்னு சொல்லலாம். இதுதான் அந்த கடத்தி தான் அந்த மழை நீரை வந்து நாங்கள் இதில் வச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக சுற்று
ஸ்பீக்கர் புக் பண்ணோம். ஸ்பீக்கரும் புக் பண்ணோன்னா நாங்கள் இதில் பல்ப் வச்சுருக்கோம். இந்த பல்பும் புக் பண்ணி இதுக்கு நாங்கள் எல்லோ கலர் பல்ப் கொடுத்துருக்கோம். எல்லோ கலர் பல்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓடிடும். அடுத்து இது வந்து நாங்கள் எங்களை வீட்டை வந்து நாங்கள் டேங்க் ஃபில் ஆகி இப்போ கிணத்துலேருந்து தண்ணி இருக்கிற நேரம் டேங்கு ஃபில் ஆகி இந்த நீரும் படியும் மற்றது இப்போ கேரண்ட் வேஸ்ட் ஆகும். அதனால் நாங்கள் இதை என்ன செஞ்சுருக்கோம் சொன்னால் ஒவ்வொரு படிப்படியாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதாவது இப்போ எங்களுக்கு ஒரு நாள் இப்போ இந்த டேங்க் வந்து 1000 லிட்டர்னா எங்களுக்கு 500 லிட்டர் தான் எங்களுக்கு தேவைன்னு சொன்னோம். இந்த 500 லிட்டருக்கு பல்ப் அடித்து அலாரம் ஓகே ஆகும். அதுக்கப்புறம் அது தானாகவே நிற்கும். இது வந்து டேங்க் ஃபுல் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிச்சுக்கொண்டே இருக்கும். நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டுருக்கோம். அதனால் இப்போ தண்ணி படிச்சிருச்சுன்னா எங்களுக்கு நீர் வேஸ்ட், அதாவது இப்போ வறட்சி காலங்களில் வந்து எங்களுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படும். அதனால் நாங்கள் தண்ணி வேஸ்ட் ஆகக்கூடாது தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். மற்றது மின்சாரம் வேஸ்ட் ஆகும். இப்போ ஏதாவது சுற்றுப்புறமாக செய்கிறனால தண்ணி வேஸ்ட் ஆகி அதுக்கான கரண்ட்டும் வேஸ்ட் ஆகும். இப்போ நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அலாரம் அடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னு சொன்னால் தண்ணி வேஸ்ட் ஆகிறதையும் குறைச்சி கொள்ளலாம். மற்றது கரண்ட்டும் வேஸ்ட் ஆகிறது குறைக்கும். மெடிட்ராக்னு ஒரு வெப் அப்ளிகேஷன். இது வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணது ஃபார்மசியில் தான். ஏன்னா எங்களோட நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எஜுகேஷனும் மெடிக்கல் ஃபீல்டு தான் இப்போ ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது. ஸோ அதனால் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாம் யூஸ் பண்ணி ஃபார்மஸாக வந்து ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா உங்களை விட கட்டாயம் வந்து வயசானாக்கள் இருக்கலாம். அதைய வந்து கட்டாயம் வந்து இவ்வளோ ஒரு குளிசை குடிக்கிறாங்க தான் இப்படி இருக்காது. வயசானாக்கள் எல்லாரும் வேணாலும் இருக்கலாம். அப்படி குடிக்கிறாங்க வந்து சில பேர் என்ன செய்யலாம்னா அவங்க ஒரு நாள் நைட் உங்களுக்கு அந்த குளிசை வீட்டை முடிஞ்சிருக்கலாம். அவங்களுக்கு போட்டே ஆகணும், போகாட்டி அவளுக்கு ஏழாமே இருக்கு முடம்பணும். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும், வீட்டை அனுப்பிங்க போய் இந்த குளிசை வாங்கணும் வாங்கணும். அப்படி அவங்களுக்கு போயக்கூட சில ஒரு ஃபார்மஸில் போய் பார்க்குறோம் அந்த குளிசாங்க இருக்காது. இன்னொரு ஃபார்மஸில் போய் பார்க்குறோம் அந்த குளிசாங்க இருக்காது. டைம் கூடிக்கொண்டே இருக்குது. வீட்டை அவருக்கு மேலாமே இருக்குது. இந்த வீட்டை அனுப்பினாங்கன்னு யோசிக்கலாம். ஆளுக்கானமோ எங்கள் வேக்சின் ஆகி நம்ம கிடைக்கான பயமும் வந்துடும். அப்படிப்பட்ட நேரத்துக்கு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து இந்த மெடிசின் பேரையில் கொடுத்தீங்கன்னா உங்களை சுற்றி உங்களோட லைவ் லொக்கேஷனை சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் ரேடியஸ் இருக்குது. எங்கெங்கே அந்த மெடிசன் வந்து எந்தெந்த ஃபார்மஸில் இப்போ ஸ்டொக்கில் இருக்குது, ஸ்டொக்கில் இல்லை, எத்தனை மணிக்கு அந்த ஸ்டொக் வாரண்டா வேறு, புது ஸ்டொக் எங்கே இருக்குது, அதுக்கான லொக்கேஷன் எங்கே, அந்த இமெயில் அட்ரஸ் என்ன, கண்டெக்ட் நம்பர் என்ன, எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் சிம்டம் டெல்லர்னு ஒரு பாட்டம் இருக்குது. உங்கள் உடம்புல இருக்கிற சிம்டம்ஸ், அதாவது இப்போ ஃபீவருக்கோ பெயின்ஸ் ஏதாவது இருந்தால் அது நீங்கள் இந்த வெப்சைட்டில் இன்புட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஒரு பாசிபிளான ஃபங்க் டிசீஸ் இதாக இருக்கலாம் ஏஐ ஜென்ரேட் பண்ணி சொல்லலாம். அதுபடி 100% பர்ஃபெக்டாக இருக்குது. அது நீங்கள் ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பார்க்கலாம், நல்லது. அதே நேரத்தில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸை வந்து சர்ச் பண்ணி அதை ஆஃப்லைன்லேயும் போய் நீங்கள் நேராக பார்த்து வாங்கிக்கொள்ளலாம். இல்லாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களோட வீட்டுக்குள்ளே வந்து டோர் டைம் தான் இருக்குது. வித்தின் 24 hours உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு மேலே அந்த வெப்சைட் டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. சின்ன பிள்ளைகளுக்கு தள்ளிவிடக்கூடியதாக இருக்கும். பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கும், இலகுவாக இருக்கும். அதனால் நாங்கள் சோழர்லேருந்து வெட்டிலேருந்து மோட்டர் மூலமாக பிளேட் சுற்றி வெஜிடபிள்ஸ் பண்ணுறாங்க. இது வைக்கிறதுக்கு காரணம் ஆபத்து கைகள் பட்டுப்படாமல் சரி, ஓகே. விரிவாக்கத்தை பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் மைக்ரோஸ்கோப் நோக்கம் என்னென்னா மாணவர்களை டியூஷன்களில் வச்சு இணைப்பாடு விதானங்களை கல்வியில் உயர்ந்து மேற்கொண்டு இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 6ஆம் ஆண்டு முன்னே நாங்கள் டெமோ செய்திருக்கிறோம். சயின்ஸ் மட்டும்தான். இந்த 5 விஷயம் ஒரு மாணவர் பரீட்சை எக்ஸாமுக்கு அந்த மாணவர் உயர்நிலையில் நிற்கலாம். நான் 1ஆம் ஆண்டுலேருந்து நான் இந்த 5 தான் ஃபாலோ பண்ணுறேன். நான் டியூஷனும் போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வழிகாட்டு, கடமைக்காரர்கள், வீடியோ கோட்பாடு, அரசு பாடப்புத்தகம், கூடுதல் வாசிப்பாடு. வீடியோ கோட்பாடுனா அந்த சயின்ஸுக்கு 6ஆம் ஆண்டு சிலபஸ்க்குரிய எல்லா பாடமும் இருக்குது. 7ஆம் பாடம் காரணம்னா டிபி எஜுகேஷன் வீடியோவாக பார்த்து நாங்கள் இலவாக மாணவர்கள் படிக்கக்கூடிய வேறு எங்கள் ஆசிரியர் வழிகாட்டு எல்லாம் போனாங்க. என்னுடைய மாணவர்கள் கல்வி பார்த்து அதுலேருந்து படிக்கலாம். அப்புறம் படத்தில் ஆகுவது ஆனால் பிடிஎஃபாக டிரைவிங் அதில் அவங்க படிக்கலாம். ஒரு அரசு பாடம் கொடுக்குறாங்க. அந்த சில பேர் ஸ்கூலில் புத்தகம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அவங்க இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூடுதல் வாசிப்புகள் அதான் அந்த ஆக்டிவிட்டி புக். ஓகே, தேங்க்யூ. நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து ராக்கெட் அடுப்பு. இந்த ராக்கெட் அடுப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் குறைஞ்ச வீடை கூட கூடிய பற்றி நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோட நாங்கள் மிக சீக்கிரமாக நாங்கள் இதை சமைத்து கொள்ளலாம். உணவு சமைக்கிறோன்னா நாங்கள் கூட நாங்கள் சமைத்து கொள்ளலாம். இந்த பகுதி என்னென்னா
இதனூடாக விறகு வைக்கும் போது இதால் நாங்கள் இப்போ விறகு வைக்க உள்ளுக்கு வைக்க இதனால் வெப்பம் வெளியேற்றப்படும். அதனால் நாங்கள் இதில் நாங்கள் இப்போ இந்த டோரப்பை பூட்டி விட்டோம்னா இதால் வர வெப்பம் தடுக்கப்படும். அதால் இதில் நாங்கள் இப்போ ஒரு ஃபேன் ஒன்று பூட்டி வச்சுக்கோம். இந்த ஃபேன் ஒன்றோடாக நாங்கள் சும்மா பார்த்தீங்கன்னா ஊதி ஊதினா தலை சுற்றும். அதனால் நாங்கள் இதால் இதனூடாக காற்று வந்து இதால் இப்போ நாங்கள் இப்போ வெளியாளங்க டூர் போயிருக்கேன் அங்கே மீன் கிடைக்கிற கஷ்டம். அப்போ நாங்கள் இந்த காத்தடிக்கிற பக்கம் அப்படி வச்சு விட்டோம்னா இதால் காற்று செஞ்சு இதால் நெருக்கடி. அதனால் நாங்கள் இதில் ஒரு நெட் ஒன்று வச்சுருக்கோம். இந்த நெட்டில் வேறு இந்திய கருத்துண்டுவர் இதில் அது அதே மாதிரி சின்ன சின்ன கருத்துண்டுவர் வந்தால் இதனோட வழியாக போட்டிக்கிறோம். ஓகே தேங்க்யூ. ஜாதபிரியன் வித்யானந்தா ஸ்கூலில் செய்திருக்கிற வந்து ஆட்டோமேட்டிக் ஃபயர் ஃபைட்டிங் அதாவது நெருப்பெரிஞ்சா வந்து ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி போய் அணைக்கிறதோட இல்லை ஜிஎஸ்எம் உடைய இருக்கிறபடியாக வந்து நாங்கள் என்ன நம்பர் கொடுத்து வச்சுருக்கோமோ அந்த ஃபோனுக்கு வந்து ஃபயர் டிடெக்டர் வந்துட்டு எஸ்எம்எஸ் டிஸ்கோவில் வந்து அதில் வந்து இப்போ ஃபயர் எக்ஸ்பிரஸ் செய்து காட்டுறது அந்த செய்முறையில் போட்டுக்கோங்க. தண்ணி அதை நான் ஈஸியாக செய்யக்கூடிய மாதிரி உருவாக்குறேன். இது ப்ளூடூத் சென்சார் அதில் வாய்ஸ் கண்ட்ரோல் மூலம் இயக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ முன்னுக்கு குப்பைகள் வச்சுருக்கீங்க அது சரி நாங்கள் முன்னுக்கு போக சொன்னால் குப்பைக்கு நேராக முன்னுக்கு போய் சுற்றி வர மாதிரி இருக்கும். வேலை ஈஸி இலகுவாக முடிய மாதிரி சரி ஓகே தேங்க்யூ. நாங்கள் வந்து பவுனியா வடக்கு வலயத்திலிருந்து வரோம். எங்களோட ப்ரொஜெக்டில் பேர் என்னென்னா வந்து பெடிஃபைட் வாட்டரிங் சிஸ்டம். இந்த ப்ரொஜெக்டில் யூசேஜ் என்னென்னா இப்போ எங்களோட பவுனியாவில் வழியாக ஒரு அயன வலய பிரதேசம். ஸோ அங்கே வந்து பெருசான மழை வீழ்ச்சி கிடைக்காது. வறண்ட வலையை வந்தால் வெப்பமாக இருக்க நீர் மெட்டாப்படி ஏற்படும். ஆனால் இப்போ தான் காலையை பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு மணநாடாக மழையை இப்போ நாங்கள் வந்து வயதுகள் வீட்டு தோட்டங்கள் வேறு பூக்கண்டுகள் அளவு கூட நட்டு வைப்போம். அதுகளுக்கு வந்து நாங்கள் இல்லாத நேரம் இல்லை நீர் இல்லாத நாங்கள் இல்லாத நேரம் இல்லை வெளிநகை போகிறோம் அதுகளுக்கு தண்ணி ஒரு ஊற்ற மாட்டோம். ஸோ அது வாடிடும். அப்போ எங்களை இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணோம். எங்களை இந்த சாயில் மோசல் ஈரப்பதை உணர்கிறது. இது வந்து என்ன செய்யணும்னா எங்களோட மண் இருக்குல்ல இப்போ நாங்கள் ஏதாச்சும் உள்ள குத்து வரும் மண்ணில் குத்தி அந்த மண்ணில் ஈரப்பதத்தை அளந்து இப்போ அது தண்ணியோடு இருக்குதா இல்லை தண்ணி இல்லாமல் தாங்கி போயிருக்குதா என்றதை அளந்து இந்த ஆடினோண்ட இந்த போட்டுக்கு செட் பண்ணுறோம். இதில் தண்ணி இருக்குது இதில் தண்ணி இல்லை. அந்த ஆடினோண்ட போட்டு வந்து இப்போ இதில் தண்ணி இருக்குன்னா ஒன்றும் செய்யாது நோங்களாகவே இருக்குது. அதே இந்த தண்ணி இல்லைன்ற ஒரு சிக்னல் வந்துட்டா அந்த ஆடினோ போட் இவருக்கு ஒரு சிக்னல் இருக்குது. இவருக்கு பேர் வந்து ரிலேட்டிவ். இவருக்கு ஒரு சிக்னல் கொடுத்தாரு தண்ணி விளக்கு. இவர் வந்து மோட்டருக்கு சிக்னல் எடுத்து மோட்டரில் இருந்து டைரெக்டாக எங்களை வயலுக்கு எல்லா பூக்கண்டைகளுக்கும் கார்டனுக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும். இது ஒரு ரொட்டேஷன் நடந்தோடு இருக்கும். நீரழிப்பு குறைய நீங்கள் இதில் தண்ணி இருக்கிற வழியானது போக்காது. இப்போ நீங்கள் சென்சாரை நேரத்தில் குத்துனீங்கன்னா தண்ணி இங்கேயும் சென்சார் வெளியிலேருந்து டேங்குக்கு வர தண்ணி வந்து டேங்க்லேருந்து ஓவர் ஃப்ளோ ஆகும் சொல்லி இந்த சென்சார் கிணறு கண்டே இருந்து டேங்கில் இருந்தால் பாடநிலைகள் நாங்கள் விரும்புகிறாங்க. டேங்க்லேருந்து தண்ணி போகிறது வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும். அது ஒரு தண்ணி வெளியில் போவாங்க. இங்கே நிற்கிறதுல வந்து இந்த மொட்டை ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். இதே நாங்கள் இங்கேருந்து தண்ணி எடுக்கிற கேட்கல இதில் தண்ணி குறைய இந்த மோட்டர் கிணத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தொட்டிக்கும். இதில் யூசேஜ் என்னென்னா முதல்ல தண்ணியில் வீங்குறையில குறைப்பாங்க. இப்போ பழைய வீச்சு இரண்டாக வந்து இந்த வீட்டில் கஷ்டப்பட வேண்டியதாக இது மேலே வேலையை சைவ ஸ்பீச்சாக மாற்று.
பட்டிங்க படிக்கிறது வந்து என்னோட லட்சியம். நான் செஞ்சுருக்கிறது வந்து ChatGPT பேஸ் பண்ண ஒரு AI ரோபோட். இதில் எங்களுக்கு என்ன ஃபீச்சர் இருக்குன்னா நாங்கள் வாயில் கேள்வி கேட்டால் அது திருப்பி இந்த ஸ்பீக்கர் மூலம் முடியாது. இந்த ரோபோட் என்னென்ன ஒன் பண்ணுறதா இப்போ இந்த சென்சரில் போய் மேலால் ஸ்வைப் பண்ணால் இது ஒன்றும் ஆகும். சென்சர் மீது பாய்ச்சிருந்தா இது ஒன் பண்ணுறதுக்கான இல்லாத நேரத்தில் இது வந்து ஆம்பிளிஃபை மாடியூல்னு சொல்கிறது. மற்றது இது இந்த 2 ESP பாய்ச்சிக்கிறது ஸ்டார்டிங் சொல்கிறது சென்சரில் ஒன்று டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக மாற்றும், இன்னொரு ஸ்பீச்சை டெக்ஸ்ட்டாக மாற்றும். இப்போ நாங்கள் கதைக்கிறத எழுத்து வடிவில் மாற்றி அது சிறுவர்கள் திருப்பி அதை எழுத்து வடிவில் வரும். எழுத்து வடிவை இந்த ஸ்பீக்கர் மூலமாக நாங்கள் வாய்மொழி மாற்றப்படுவோம். இது மைக் மாடியூல். மைக்க கீழே பஸ்ஸர் கூட்டியிருக்கிறது. இது மூவபிள் இருக்குது. இது இந்த ஃபீச்சர் ஃபோன்லேயும் இருக்குது. நான் இதில் கொண்டு வந்து என்னது கேட்டால் இப்போ நாங்கள் ஃபோனில் போய் படிக்கிறாங்க வந்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணினா அப்போ நாங்கள் வேறு வழிக்கு போயிடுவோம். அது தடுக்கிறதுக்காக கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ. பல தேவைகளுக்காக பயன்படுத்துகிறது. அதாவது விலங்குகளை தோன்றுவதற்காக இருக்கலாம், மண்கள் அகழ்வதற்காக இருக்கலாம், நேரத்தை சிக்கனப்படுத்துவதற்காக ChatGPT-யை பேஸ் பண்ண ஒரு AI போட்டான்னு சொல்கிறது. இது என்னத்துக்கு எங்களை பயன்படுத்தலாம்னா நாங்கள் ஒரு ஹோம்ஒர்க் செஞ்சு வந்துக்கிறோம். எங்களுக்கு எதாவது டவுட் கேட்குதுண்டா இப்போ நாங்கள் இந்த கேட்குற மூலமாக தெரிஞ்சு கொள்ளலாம். இது அந்த கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி தான் ஒர்க் ஆகும். இப்போ இதில் இந்த சென்சர் இருந்து பாய்ச்சிருந்தா ஸ்விட்ச் மாதிரி வேலை செய்யும். இப்போ நாங்கள் கையை ஸ்வைப் பண்ணோம்னா இந்த ரோபோட் ஒன்று ஆகும். மற்றது இதில் ஆம்பிளிஃபை முடிய பாய்ச்சிக்கிறேன். 2 ESP32 மற்றது ஒரு RGB LED பாய்ச்சிக்கிறேன். இந்த RGB LED என்னதுக்கண்டா இப்போ ப்ரோசஸ் பண்ணுறது ஒரு கலர் லைட் எரியும், அவுட்புட் வருதுன்னா ஒரு லைட் எரியும், இன்புட் வருதுன்னா ஒரு கலரில் லைட் எரியும். மற்றது இது மூவபுளாக இருக்குது. நானே இந்த ஃபியூச்சர் ஃபோன்லேயே வரைக்கும் நான் என்னதுக்கு இப்போ ரோபோட்டிக்ஸாக பண்ணுறேன்னா ஃபோனில் நாங்கள் பாய்க்க எங்களை படிக்கிற மூணு வேறு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்போ நாங்கள் அதே இந்த தடுக்கிற மூலமாக தான் நான் இந்த ரோபோட் செஞ்சுருக்கேன். நாங்கள் இதை நம்பி இப்பெல்லாம் பழுதான் அப்போ நாங்கள் இதை நாங்கள் வானநோக்கி மட்டை கணிச வித்தியாசம் வாரம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலஜி கப்புக்கு இந்த கண்டுபிடிப்பு செஞ்சுருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 2 வயரும் முட்டுப்படும் போது கரண்ட் நிற்கும். 2 வயர் முட்டுப்படும் போது கரண்ட் நிற்கும். இப்போ நார்மலாக நாங்கள் லக்ஸபான் லைன் அப்படி பார்த்தோம்னா 2 வயரும் முட்டுப்படும் போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்படும். இது பார்த்தீங்கன்னா 2 வயர் முட்டுப்படும். எந்த வயரில் 2 வயர் முட்டுப்பட்டாலும் கரண்ட் நிற்குது. அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற கரண்ட் உடனே நிற்கும். அப்போ அந்த ஊர் முழுக்க கரண்ட் நிற்கும். அப்போ உடனே கரண்ட் நிற்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏதோ பிரச்சனை இருக்குது, இல்லாட்டி எங்கே எரிஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் போய் அதை திருத்த போகிற டைமில் சம்டைம் அவடத்தில் கரண்ட் பாஸ் ஆகலாம். அப்போ நாங்கள் கரண்ட் நின்றுட்டு நாங்கள் தைரியமாக போய் அதை உடனே யூஸ் பண்ணி செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் இல்லைன்னு வச்சுக்கணும், இந்த பல்ப் பத்தாது, அப்படி கரண்ட் வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படின்னா இந்த இப்போ எல்லாருக்கும் தெரியும் ப்ளஸ் மைனஸ் போட்டுனா கரண்ட் எப்படியும் ஒரு நெருப்பு பொடியும் வரும். இது பார்த்தீங்கன்னா 2-3 மீட்டருக்கு இந்த சென்சர் வேலை செய்யும். இவ்விடத்தில் இப்போ முட்டுதில்லை, இவ்விடத்தில் ஒரு நெருப்பு பொடி வரும். இந்த டிவைஸ் இருக்குனால இப்போ லைட் பார்த்து முட்ட போது ஒரு நெருப்பு பொடி வரும். அப்போ இந்த ஃபயர் சென்சருக்கு ஒரு கோட் நான் கொடுத்துருக்கோம். அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலேக்கு போகிறனால இந்த ஃபயர் சென்சரில் இப்போ நெருப்பு பண்ணோன்னே உடனே லைட் நிற்கிற மாதிரி ஃபயர் சென்சரில் நெருப்பு பொறி பண்ணோன்னா உடனே அதே மாதிரி கரண்ட் வீட்டுக்கு போகிற ஃபுல் கரண்ட் நின்றுடும். அப்போ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ சின்ன பிள்ளைலாம் இருக்கிற வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க இப்போ எங்கேயாவது கொண்டு போய் இப்படி வயர்களை முட்டை வைக்கலாம், இல்லாட்டி ஏதாவது கரண்டியில் விடலாம், அப்படி அதுக்கு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ரோட்டுகளையும் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ விபத்து நடக்குது, அதை நாங்கள் தடுக்கிறோம். தேங்க்யூ. இது வந்து தண்ணிக்கு மேலே மிதக்கிறதால மிதக்கிற குப்பை குளங்களை ஆற்றுவதற்காக இது பயன்படுத்தப்படுது. இது தண்ணிக்கு மேலே மிதந்துக்கிட்டே மூவ் பண்ணுறதால இது குப்பை குளங்களை இதன் வழியாக வந்து சேகரிக்கப்பட்டு அப்புறப்பட்டு ஓகே, தேங்க்யூ. பஸ்ஸை யூஸ் பண்ணாங்க. இப்போ இளைஞர் வந்து சின்ன சின்ன பஸ் ரோடு வந்து ஷெடியூல்டு டைம் இல்லை, இந்த டைமில் தான் பஸ் வரும், இந்த டைமில் தான்
பஸ் இன்ஜின் ஸோ நாங்கள் அதுக்காக தான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 ரேஞ்சில் பஸ் வந்துச்சுங்க மொபைல் அப்ளிகேஷனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்கிறோம். இதான் நாங்கள் இதில் அப்படி ஒர்க் ஆக மாட்டேன் 3 கிலோமீட்டர் ரேஞ்சுனால இதுக்குள்ள செஞ்சு ஆட்டலாம். அப்போ நாங்கள் பவர் சப்ளை வச்சு தந்தோம். இப்போ ஒரு சிக்னல் எங்கேயாவது இது ட்ராஃபிக் ஆகிட்டு இருந்தால் அதுக்காக 10 செகண்ட் வெயிட் பண்ணி போட்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இன்னைக்கு திருப்பி கொண்டு வரோம். ஒரு 10 செகண்ட் திருப்பி இதால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே தேங்க்யூ. இது வந்து அட்டெண்டன்ஸ் மேனேஜர்ன்ற இது வந்து பாடசாலையில் டீச்சர்ஸ் வந்து 40 நிமிஷத்துல 30 நிமிஷம் தான் படிப்பிக்கக்கூடிய இருக்கு. 10 நிமிஷம் வந்து இந்த அட்டெண்டன்ஸ் பதியறதுக்கு போகும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் இதில் பதியப்போ 2 நிமிஷம் டீச்சர்ஸ் இன்டர்வல் விட நாங்கள் தேர்தல் பதிக்கிறோம். அதை விட அதிபர் வந்து ஒரு மாணவர்கிட்ட அட்டெண்டன்ஸை கேட்கிறார். இந்த மாணவர் எத்தனை வகுப்பு வந்தவர், இந்த மாணவரோட சதவீதம் என்ன, இந்த மாணவருக்கு நாங்கள் எத்தனை வகுப்பு வச்சுருக்காங்க கேட்க டீச்சர் கஷ்டப்பட்டு கூட்டி பெருக்கி கழிச்சு வகுப்பு கஷ்டப்படுவோம். இதில் அந்த பிரச்சனை இல்லாமல் நாங்களே இது ஷோ அட்டெண்டன்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இது நாங்கள் கொடுத்தது இதில் பாடப்பட்ட வருக வீரம் வருக அந்த நாட்கள் மொத்த எத்தனை கிளாஸ் நடந்தது அதை விட இதில் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆப்ஷன் இருக்குது. நாங்கள் இதில் பேர் கொடுக்கலாம், எடிட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இதில் டேட்டை கொடுத்து நாங்கள் பதிவோம். டேட்டை கொடுத்துட்டு நாங்கள் செட் டேட் கொடுத்தோம்னா பேர் வரும். நீங்கள் இந்த யாரை பதிவோட பாக்ஸ் ப்ரெசென்ட் கொடுத்தாலும் இதில் நாங்கள் அப்செட் பதியவே தேவையில்லை. தானாக பதிவு சேவை கொடுத்துட்டு நாங்கள் ஷோ அட்டெண்டன்ஸ் கொடுத்தோம்னா 2% வெளியாது. சரவணருக்கு 57.14, இலக்கியம் 77.4, திருவத்தர் 71.4, சுஜித் 42.86. நாங்கள் டோட்டலாக கிளாஸ் 19 கிளாஸ் வச்சுருக்கோம் காட்டுவோம். இது வந்து மொபைல் டேட்டா தேவையில்லை, அதே நேரம் காசு தேவையில்லை. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நார்மலாக தேவைப்படும். இதில் ஏபிகே ஃபைல் அதுக்கு தேவையில்லை. மற்றபடி இந்த ஆப்புக்கு மொபைல் இன்டர்நெட் பாதிக்கிறது என்றாலும் ஆக விரும்பாங்க. இந்த ஆப்புக்கு இன்டர்நெட்டும் தேவையில்லை, மொபைல் இது காசு கட்டுது. அப்போ ஆசிரியர்களுக்கு இலகுவாக இது ஆசிரியர் மட்டும் இல்லை, விசாரணை கருத்தரை ஆன்லைன் கிளாஸ் அப்படி நிறைய இடங்களில் இதை பயன்படுத்த முடியுது. இந்த ஆப்பை இருக்கிற கியூஆர் கோட் வந்து இந்த ஆப்பை இருக்கிற கியூஆர் கோட் இந்த ஆப்பை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை இருக்கலாம். நன்றி. ஓகே தேங்க்யூ. சரி சொல்லுங்கள். நாங்கள் சாவச்சில் நாங்கள் லேர்னிங் வந்து சாஃப்ட்வேர் நாங்கள் நோம்பலாக எக்ஸ்ட்ரா ஸ்கூலில் போகிற வழியாக எங்களோட பாடத்து கிளாஸ் ஆகும். ஸோ எக்ஸ்ட்ரா டைம்ஸ் புக்ஸ் எடுத்து பார்த்தா உலகிற கஷ்டமாக இருக்கும். ஸோ நாங்கள் பேப்பர்ஸ் தேடுவோம், வீடியோஸ் தேடுவோம். தேடிக்காது இங்கிலீஷ் மீடியம் சிங்கிள் மீடியம் தேவையில்லாத. ஸோ அதுக்காண்டி நாங்கள் ஒரு ஆப் செய்யலாம். நாங்கள் லாகின் பேஜுக்கு போய் லாகின் பண்ணால் எங்களுக்கு அடுத்த லாகின் பண்ணி எங்களோட பாஸ்வேர்டெலாம் சரியாக கொடுத்தா லாகின் ஆகும். லாகின் ஆகி அடுத்த பேஜ் ஆப்பானா அப்படின்னா ஸ்டார்ட் லேர்ன்ன்ற பேஜ் வேணும். அதில் போய் ஸ்டார்ட் லேர்னில் போய் எங்களோட ஸ்டார்ட் லேர்னுக்கு போனால் எங்களோட கிரேட் வைஸாக வரும். என்னென்ன கிரேட் இருக்குது 6 to 11 கொடுத்துருக்கோம். அந்த 6 to 11 போய் கிரேட் வைஸ் இது வரும். எங்கள் ஃபோனில் வரும். இது அந்த கிரேட் 10ன்றதை கொடுக்க நாங்கள் கிரேட் 10 கொடுத்தா அதில் கிரேட் 10ல் என்ன சப்ஜெக்ட் இருக்கும். கிரேட் 10 சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் இருக்குது ஐடி அந்த சப்ஜெக்ட் நாங்கள் இந்த ஐடியில் நாங்கள் இப்போ ஒரு புக் வீடியோ போட்டு இல்லை நாங்கள் புக் ஸ்கூலில் புக் வந்து ஹோம்ஒர்க் வந்து நாங்கள் புக்கில் சொல்லுங்கள். அதுக்காண்டி புக்கும் இல்லை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த புக்கு நாங்கள் பார்க்கலாம் ஃபோனில் அந்த வீடியோங்கள் தேவையான வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ பார்க்கலாம். பேப்பர்ஸ் நார்மலாக தங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியாக அந்த யூனிட் எக்ஸாமுக்கு அப்படியே பேப்பர்ஸில் நாங்கள் போடுவோம். அதனால படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் ஆன்லைனில் செய்திருக்கோம். இந்த ஆஃப்லைனுக்கு செய்யணும். பட் அடுத்தது இதுக்கு நாங்கள் எம்ஐடி ஆப் இன்வென்டர்ன்ற டூல் யூஸ் பண்ணிட்டோம். இது நாங்கள் பார்க்கணுமெண்டா எம்ஐடி ஆப் இன்வென்டர் என்ற ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதில் நாங்கள் கியூஆர் கோடை யூஸ் பண்ணிட்டோம். கியூஆர் கோடை யூஸ் பண்ணி இதில் நாங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிட்டோம் பார்க்குறேன்.
ஓகே தேங்க்யூ அப்படியே பிரிச்சு கொடுங்க நான் வந்து இப்போ ஆர்கானிக் ஃபுட் அண்ட் என்ன அதை பற்றின ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட் நேம் வந்து ஆர்கானிக். இது வந்து என் லோகோ. இது வந்து பெனிஃபிட் ஃபார் ஹியூமன்ஸ். இப்போ ஹியூமன்ஸுக்கு வந்து இந்த ஆர்கானிக் ஃபுட்டை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்றதால இப்போ டிசீசஸ்லேருந்து நம்ம பாதுகாத்துக்கிற முடியுமே. அப்போ அதை பற்றி ஒரு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் வர மட்டும் இந்த இன்ட்ரோ வந்து அதே மாதிரி பெனிஃபிட் ஃபார் நேச்சர். இப்போ நாங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் வந்து ஆர்கானிக் மெத்தடில் வந்து ஃபார்ம் பண்ண முடிச்சுன்னா இந்த கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாலும் அந்த பூமியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் ஆகிடும். அப்போ இந்த மாதிரியான கெமிக்கல்ஸை தவிர்த்து ஆர்கானிக் மெத்தடில் நாங்கள் ஃபார்ம் பண்ண முடிச்சுன்னா அது வந்து நேச்சருக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பற்றி என்னென்ன மாதிரி சயின்ஸ் வந்து இதில் வந்து அதில் கொஞ்சம் மெனு கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பற்றி செஞ்சோட கிளிக் பண்ணாலே ஓகே. மீட் நம்பர் அந்த மீட் வந்து இருக்கு. அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கனாலே அது என்ன அதை பற்றின சின்ன ஒரு விளக்கம் வந்து அதை பற்றி ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஆர்கானிக் ஃபுட் வந்து என்னன்னு தெரிஞ்சவங்க அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியாது. அதை பற்றி நான் ஒரு கைடன்ஸ் மெத்தட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆர்கானிக் டீ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ரெசிபி வந்து இதில் வரும். இது வந்து இங்கிலீஷில் இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் வந்து எல்லாருமே மொழியும் பண்ண முடியாது. அப்போ அதுக்காக வந்து இது சைடில் ஒரு இமேஜ் வரும். வைஃபை கொஞ்சம் இமேஜ் வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரைட்டாக ஒரு யூடியூப் பேஜில் வந்து கனெக்ட் ஆகும். ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து நாங்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாமல் செய்கிற ஃபார்ம் வந்து நாங்கள் ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து சொல்லுவோம். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அதில் 2 வகைகள் பற்றி இதில் நான் வந்து அடுத்த பேஜ் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங். வெர்மிகல்ச்சர் நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா வெர்மிகல்ச்சரோட என்ன அதாலே இந்த பெனிஃபிட் வந்து ஒரு சின்ன இதுதான் நான் சொல்லுவேன் வெப்சைட். இதில் நேம் வந்து ஆர்கானிக். ஓகே தேங்க்யூ சுனாமி சொல்லுங்க இந்த பகுதி ஆழ்கடல் பகுதி இந்த இடத்துல வந்து ஒரு இரும்பு வரி வச்சிருக்கோம். இது இரும்பு கரண்ட் காரணப்படுது. அந்த காரணத்தினால திரும்ப போட்டுக்கணும். இப்போ நார்மலா ஒரு ஆட்டு படைக்கிறது அதனால இதுக்கு மேலே சீல் போடுவோம். இப்போ நார்மலாக ஏதாச்சும் மீன் பண்ணிட்டு ஆட்டிட்டு இருந்தால் ஆட்டு போடுவோம். அதனால இது சீல் போடுறதுக்கு காரணம் புவி காட்டு ஆடுறதுக்கு நார்மலோட மீன் வந்து ஆட்டுறதுக்கு கணக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால இது போட்டுருக்கோம். இங்கே வந்து சென்சர் வந்து போட்டுருக்கோம். மணித்தியாலத்துக்கு எத்தனை மைல் கிலோமீட்டருக்கு வருது. இது வந்து ஒரு ஒளி கண்ணு தட்டி பாதுகாக்க தான் இந்த லைட் வந்து இந்த லைட் பார்த்தா இது வந்து ஒளி போட்டதுக்கு காரணம் சென்சார் கண்ணாடி வந்து அந்த கண்ணாடி இதில் ஒவ்வொரு
தேங்க்யூடா ஸ்கூலில் தெரியும் எங்களுடைய ஸ்கூல் வந்து வள்ளிவனம் மகாவித்யாலயம் பேர் சந்திரமோகன் இதில் பேர் பெட்ரோலியா எடுப்போம் இது எப்படி எங்கள்டா இதில் நாங்கள் கம்ப்ரஸர் வாங்கிக்கிறோம் நீங்கள் எல்லாத்தையும் இது வாங்கிக்கலாம் லக்கிங் நேரம் பேசுகிற விட்டு வாங்கிக்கலாம் இதால் அப்படியே காற்று வந்து இங்கே இந்த கேனுக்கு நிற்கிது காற்று இதில் ஃபுல்லாக விட்டுட்டு நீங்கள் இந்த கட்டையை காற்று வழியில் வர கடை திறந்து விட்டீங்களா இந்த காற்று இப்படி வந்து இந்த பெட்ரோல் போகும் பெட்ரோல் அடியில் போகிற பெட்ரோல் எரியக்கூடிய ஏற்கனவே வாயு பெட்ரோல் அடியில் அந்த வாயு எரியக்கூடிய வாயுவாக மாறி இந்த 2 போத்தலும் விளையாடிக்கு இந்த வாயு ஒரே அடி அங்கே போய் இது பற்றக்கூடியதாக இருக்கும் இந்த பற்றக்கூடிய இது அப்படியே பெட்ரோல் வாயுவோட வந்து அப்படியே வந்து பெட்ரோல் விழுந்தா இதில் எங்களுக்கு கனம பாதிப்பு ஏற்படக்கூடிய மாதிரி இருக்கும் பெட்ரோல் மடிக்கணும் அப்போ இந்த மிஷினே ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும் அதனால நாங்கள் தண்ணி வச்சுருக்கோம் இந்த வார நெருப்பு தண்ணி ரொம்ப தண்ணி அணைச்சிடும் அப்படி இதில் இருந்து ஹீட்டான காற்று வரும் காற்று ஹீட் ஆகினா இந்த பெட்ரோல் சில இதில் ஹீட் ஆகி போத்தோம்னா ஒரு ஹீட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால காற்று எரியக்கூடிய வாயு தண்ணி விட்டு நாங்கள் ஹீட் ஆகிடுறோம் இதுதான் அந்த கேஸ் எடுக்கக்கூடிய அந்த மேலாணையை பற்றி பார்க்கலாம் அப்படி இல்லாடி இந்த கம்ப்ரஸர் வைக்கக்கூடிய இல்லாடிக்கு வந்து இதை காற்று மழை காற்று அடிச்சு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூடா மகா வித்தியாலயத்திலிருந்து வரேன் இது வந்து வைத்தியம் பொம்மர் மிஷின் இது வந்து நாங்கள் இந்த கீட்டர் மிஷினால் இதை கீட்படுத்தி நாங்கள் இது நெகிழும் தன்மையான இது அதுக்கு பிறகு வைத்தியம் கிளீனர் என்ற ஒரு மிஷினால் இந்த பொலித்தீனை இழுக்க இதில் என்ன பொருளை வைக்கிறோமோ அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொலித்தீன் மாறும் இதை வச்சு வாகன உதிரி பாகங்கள் முகாமூடி அதுகள் எல்லாம் செய்யலாம் கிஃப்ட் இந்த இதுகள் எல்லாம் இதில் செஞ்சது இதெல்லாம் செய்யலாம் தூக்கி காட்டும் ஓகே ஸ்கூல்லேருந்து வரேன் புதுக்குளம் மகாவித்யாலயம் ஸ்கூல்லேருந்து வரேன் நான் வந்து அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் வித் ஃபேஸ் கேப்சரிங் என்ற ஒரு இது செஞ்சு வச்சுருக்கேன் ப்ராஜெக்ட் இது என்னென்னா காலேஜ் அந்த மாதிரி இடங்களில் வேலைக்கு வந்து ஐடி கார்டு கொடுக்கணும் தானே இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவீங்களா வேறு ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ஐடி கார்டை கொடுத்துட்டு போவீங்க எனக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு விட்றா எனக்கு கொடுத்துட்டு போவீங்க அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக இது கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஐடி கார்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணுவீங்க அதாவது இதில் வந்து ஸ்கேனிங் உங்களோட ஐடி கார்டுக்குள்ள உங்களோட நம்பர் ஒன்று இருக்கும் அதை வச்சு ஸ்கேன் பண்ணுவீங்க இப்போ ஸ்கேன் பண்ணிக்கல உங்களோட இந்த டைம் இந்த டேட்டுக்கு நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் விழும் இப்போ நீங்கள் வேற ஒருத்தர் ஐடி கார்டை எடுத்து கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணிக்கல கரெக்டாக இப்போ நான் தான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் அண்டா இது வந்து வெப்கேம் ஆக்டிவேட் நான் ஸ்கேன் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோட்டோவை பிடிச்சி அடுத்த ஆள் இப்போ திருப்பி வேறு ஆள் ஸ்கேன் பண்ணிக்க வேறு ஐடி கார்டு நீங்கள் கொண்டு வந்து ஸ்கேன் பண்ணிக்கலையும் ஸ்கேன் பண்ணது நான் தானே இப்போவும் இப்போ வேறு நம்பர் ஸ்கேன் பண்ணது நான் தானே எட்டு ஃபோட்டோ தான் பிடிக்கும் இதை வச்சு பென்ட்ரைவ் ஒரு அடிஷ்னல் பென்ட்ரைவில் ஃபோல்டர் க்ரியேட் ஆகி சேவ் ஆகும் இப்போ எனக்கு இந்த மாதிரி டவுட் ஆகிட்டு நிறைய ஸ்கேன் பண்ணி கொடுக்குறாருன்னா செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபோல்டரை செக் பண்ணி பார்த்தா தெரியும் இந்த டைமோட இப்படி போய்ட்டு அது பார்த்தா ஓகே ப்ராஜெக்ட்லேருந்து வரேன் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்எம்எஸ் ப்ராஜெக்ட் அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து படிக்க தேவையான எல்லா விஷயங்களையும் இன்க்ளூட் பண்ணி எல்லா விஷயமுமே இதில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து நான் 4ஆக பிரிச்சிருக்கிறேன் அப்படி என்றால் ஒன்று ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ணுற பகுதி அடுத்தது டீச்சர் யூஸ் பண்ணுற பகுதி அடுத்து இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ் வந்து கதைக்கணும் ஒரு இடத்துல வந்து அவள் கதை கேட்க நான் கருத்து பரிமாறுறது அப்போ அந்த இடத்துக்கான பகுதி அடுத்தது லைப்ரரி இருக்குது ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் பார்த்தோம்னா இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ண வேண்டாம் ஸோ அப்போ இப்படி ஒரு இது வந்து இப்படி இருப்பாங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதில் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கேன் அட்வான்ஸ் லெவல் பிரைமரி செகண்டரி இந்த அட்வான்ஸ் லெவல்ன்றதை நான் கிளிக் பண்ணணுன்றால் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அட்வான்ஸ்டு ஏஎல் ஃபஸ்ட் இயரில் வந்து 13 பேர் ஏஎல் செகண்ட் இயரில் வந்து ஒருத்தருமே லொகின் பண்ணிடுறேன் மாணவடியாக அப்படி காட்டுதுன்னா இப்போ நான் அப்படி பார்க்கலாம் ஸோ அதே மாதிரி இப்போ ப்ரைமரியை கிளிக் பண்ணுறேன் ப்ரைமரியில் 1ஆம் ஆண்டில் 4 பேர் 2ஆம் ஆண்டில் 2 பேர் 3ஆம் ஆண்டில் ஒரு ஆள் 4ஆம் ஆண்டில் ஒருத்தருன்னா நான் ஒருத்தருங்க அப்படி நான் வியூ பண்ணி கொடுறேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு புது ஸ்டூடெண்ட்டால் ஆட் பண்ணுறேன் அது இப்போ கேட்குறது என்னென்னா அது அவரை ஏஎல்லோ பிரைமரியோ செகண்டரியோ நான் இப்போ ஏஎல்னு கொடுக்குறேன் ஸோ
ஸோ நான் இப்போ அவருக்கு அவர் சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் நான் இப்போ டைப் பண்ணுறேன் பாருங்க. அவங்க பேர் ஸோ அவர் இந்த ஃபர்ஸ்ட் நேம் சாரியன், செகண்ட் நேம் நான் சும்மா கொடுக்குறேன். இப்போ டெஸ்ட்டு சும்மா ஏதாவது பேரோட கொடுக்குறேன். ஸோ அடுத்து இங்கே வர கிரேட் என்னென்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா நான் முதல் செலக்ட் பண்ணிக்க நான் செலக்ட் பண்ணேன். அவர் ஏஎல்னு செலக்ட் பண்ணேன். அப்போ ஏஎல்ல 2 தான் கிடக்கும். ஒன்று ஏஎல் ஃபஸ்ட் இயர், ஏஎல் செகண்ட் இயர். ஸோ இப்போ நான் ஏஎல் செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயர் கொடுக்குறேன். ஸோ அவர் அப்பா அந்த ஜாப் வந்து இருக்குது டீச்சர்னு கொடுக்குறேன். ஸோ டீச்சர் அதாவது இந்த ஸ்டார் பண்ண ஆப்ஷன்ஸ் எல்லாம் கட்டாயம் ஃபில் பண்ண வேண்டியது. இப்போ அவங்களுக்கு காட்டுறதுக்காக அதை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மற்றவனே ஃபில் பண்ண ஆகிறேன். இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அதில் பாருங்க, அது ஒரு பச்சை கடலில் வந்துருக்கு பாருங்க, கண்டக்ட் சுயன் டெஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிரியேட் இருக்குது. அதாவது நான் க்ரியேட் பண்ண வந்து சரியாக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவர் தொடர்பான எல்லாமே வந்து என்னென்னா இப்போ இதில் நான் பார்த்துக்கொள்ளலாம். அவர் தொடர்பான எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் ஒரு டீச்சரோட இவரை பற்றி கதைக்க போகிறேன் என்றால் இதில் ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும் பாருங்க, ஃபோன் உண்டு. இதெல்லாம் நான் க்ரியேட் பண்ணுவேன். இப்போ நான் கேட்குறேன் அவரை பற்றியா சொல்லுங்க. அப்போ நான் கேட்குறேன் வாட்ஸ் அபவுட் ஹிம். ஜஸ்ட் இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்துருக்குது நிரோஸ். அதாவது நான் தான் அது. இப்போ நான் வந்து என்ன கேட்டுக்கிறேன் என்றால் வாட் அபவுட் ஹிம், அதாவது அவரை பற்றி என்னென்னு கேட்குறேன். இப்போ ஒரு டீச்சர் பார்க்குறா, அப்போ அவள் இங்கே வந்து அவரை பற்றி சொல்ல போகிறா. இப்போ அவரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் இப்போ டீச்சர் குட்னு கொடுத்துட்டு கீழே போய் கொமெண்ட் கொடுத்து ஓகே இப்போ கிரியேட் ஆகி பாருங்க. நான் தான் கேள்வியை போட்டது, நான் தான் விடையும் போட்டது. ஸோ இப்போ நான் கேள்வி போட்டேன்னா வாட்ஸ் அபவுட் ஹிம், அதுக்கு வந்து விட வந்துருக்குது குட் அண்டு. இப்போ இதே இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு ஃபேஸ்புக் மாதிரி லைக் பண்ண போகிறாங்க. இது லைக் ஆப்ஷன் இருக்காங்க. லைக் என்ன அதுங்க 1 லைக்குன்னு வந்துடும். இப்போ லைக் பண்ணால் 1 லைக்குன்னு வந்துடும். ஓகே இப்போ நான் இப்போ க்ரியேட் பண்ணாண்டால் இப்போ இது க்ரியேட் பண்ணுறவரை வந்து நாங்கள் சொல்கிறது சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவோம். அவர் வந்து என்ன செய்ய போகிறாருன்னா ஸ்கூலில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனையும் மேனேஜ் பண்ணுறாரு. ஆனால் ஸ்கூலில் இருக்கிற பிரின்சிபல் என்ன செய்யணும்டா இதை ஓகே பண்ணணும். ஸோ அப்போ அவர் ஓகே பண்ணணும்னால் நாங்கள் இந்த வே டு சக்ஸஸ் கல்வி தளத்தை உருவாக்கியிருக்கிறோம். எங்களோட பேஜ் நாங்கள் வந்து எங்களோட வெப்சைட்லேருந்து 5 பயணத்தை பெறினோம். 4 பயண பெறினோம். முதலாவது கல்வி, மற்றது தொழில் கல்வி, மற்றது தொழில் வாய்ப்பு, மற்றது சமூக பண்புகள். முதலாவது கல்வியை நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். எஜுகேஷன் பேஜ் செஞ்சுருக்கோம். எக்கச்சக்கமான கல்வி தலங்கள் இருக்குது பாடசாலை மாணவர்களுக்கு. ஆனால் அது இப்போ எல்லா மாணவர்களுக்கும் எல்லா விஷயத்தையும் தெரியாதானே. அதை இலவசப்படுத்துறதுக்காண்டி சகல கல்வி தளத்தையும் எங்களோட இணையதளத்தில் நாங்கள் இணைச்சிருக்கோம். மற்ற அதே மாதிரி இப்போ ட்ரைனிங் ஷோ, அதாவது கல்வி தொழிற்கல்வியை பெறுற மாணவர்களுக்கு அது சரியாக இந்த இடத்துல பெறுவோம். பட் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்றுமே தெரியாது. அதை நாங்கள் இலகுவாக கொடுக்குறதுக்காண்டி ட்ரைனிங் கோர்சஸ் நாங்கள் இதுலேயே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அப்லோட் ஃபைல், இப்போ இந்த படி ஒரு ஸ்கூல்லையோ இது ஒரு நல்ல ஒரு பேப்பர் எக்ஸாம் பேப்பர் வச்சு மாட்டா அதில் பிரியோசனம் மாட்டா அதை மற்ற பாடத்தில் இருக்க மாணவர்களுக்கும் அதை ஷேர் பண்ண மாட்டா. இந்த ஸ்கூல் அனுமதியோட இந்த ஒரு அப்லோட் ஃபைல் கிளிக் பண்ணால் நாங்கள் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். அதில் வைட்ட அப்ரூவையும் மற்றது அந்த வெப்சைட்டில் எக்ஸாம் பேப்பரையும் அப்லோட் பண்ணால் நாங்கள் செக் பண்ணி போட்டு இதில் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அடுத்தது ஜாப்ஸ்ன்னா இப்போ ஜாப்ஸ்னா 3 வகையாக நாங்கள் பிரிச்சுருக்கோம். 1 கவர்மெண்ட் ஜாப்ஸ், ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸ், அவுட் கண்ட்ரி ஜாப்ஸ். இப்போ கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு இப்போ முடிவுத்துறையோட இப்போ நெட்டில் போய் சர்ச் பண்ண கேட்கச்சக்கமான ஃபேக்கானதும் பேரும் முடிஞ்சதும் வரும். அதில் எது சரியானது டேட் முடிஞ்சது நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சது கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்போ இதில் நாங்கள் முடிவுத்துறையோட போட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டீச்சர் நேம் வந்து சும்மா கிரியேட் பண்ணிட்டு டீச்சர் வந்து டீச்சர்
டீச்சர் வராட்டிக்கு வந்து சொல்லியிருந்தா அவள் வந்து ஒரு நியூவாக அப்டேட் பண்ணுவோம் கவர்மெண்ட்டுக்கு இந்த கோச்சிங் நாங்கள் போட்டு மாணவர்களுக்கு வெளியில் வச்சு பார்க்கலாம் டேட் முடிஞ்சுதா இல்லையான்னு பார்த்துட்டு அப்ளை கொடுத்து போகலாம் அப்ளை கொடுத்தா உள்ளுக்குள்ள அந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படி அப்ளை போகலாம் நாங்கள் அவைக்கு விளக்கத்தக்கன முறையில் போட்டுருவோம் இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் பாடசாலை மாணவர்கள் இடைவிலகல் மாணவர்கள் மற்ற சிறுவர்கள் அதாவது இலகுவாக கையாளத்தக்கன முறையில் நாங்கள் கண்டுபிடிச்சோம் இந்த கணக்கு வெப்சைட் லோக்கிங் பேஜ் எல்லாம் போட்டால் சில மாணவர்கள் அதை பயன்படுத்த முடியே தெரியாது அதை நாங்கள் இலகுவாக கையாளத்தக்கன போட்டுருவோம் அடுத்து பாடசாலை செமி ஆட்டோமேட்டிக் இது வந்து ஒயிட் போர்டில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக இந்த வுடன் கிளைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகிருக்கேன் மற்ற இதில் ஒரு லைட்டிங் சிஸ்டம் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து பேக் பெஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒயிட் போர்டை கிளியராக பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த மாடலில் நாங்கள் ஃப்யூச்சரில் பிளாக் போர்ட்ஸ் வழியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இப்போ ஸ்மார்ட் போர்டு வாங்க முடியாத ஸ்கூல்ஸ் வழியே இதை வாங்குற மூலம் அவங்களுக்கு இருக்கிற செலவையும் நாங்கள் குறைக்க முடியும். நாங்கள் அல்ஹாமியா ஸ்கூல்லேருந்து வர்றோம். எங்களோட ப்ராஜெக்ட் நேம் வந்து வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். அதாவது நீர் சிக்கனப்படுத்துறதுக்கு நீர் வீண்விரயமாகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் செய்திருக்கிறோம். எங்களோட பிரதேசம் வந்து உலர்வலய பிரதேசம். அங்கே வந்து நீர் வந்து ரொம்பவே ஒரு பருவத்துக்கு தான் கிடைக்கும். அதை வந்து நாங்கள் மழை வீழ்ச்சி நாங்கள் குளத்தில் சேமிக்கிறதால நாங்கள் விவசாயம் செய்கிறோம். குளத்துலேருந்து நீர் கட்டாயம் விவசாயத்துக்கு நாங்கள் கொடுக்க தான் வேண்டும். அதில் வந்து சம்டைம்ஸ் நீர் பற்றாக்குறைக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வீடுகளில் வந்து டேங்கில் வந்து நீர் வந்து ரொம்பவே வேஸ்டேஜ் ஆகுது. அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் இது செஞ்சுருக்கிறோம். இந்த வயசை வந்து ஸ்மால் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து மோட்டர் ஆன் பண்ணி முடியும். அது மோட்டர் போய் முடியே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகி நீர் மட்டம் உயர ஒவ்வொரு எல்இடிஸாக ஒளிரும் போது லாஸ்ட்டாக இருக்கிற எல்இடி வந்து இது ஃபுல்லாக நிரம்புறதுக்கு ஒரு ஆதாரம். எல்இடி வந்து பஸ்ஸரோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதால அது ஒன்றாகி முடியே அந்த பஸ்ஸர் அலாரம் சொல்ல கொடுக்கும். அதன் மூலம் நமக்கு விளங்கும். நம்ம அந்த டேங்க் நிறைஞ்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணால் இதனால் நமக்கு நிறைய நீர் வந்து அந்த வேஸ்ட்டாக போகிற நீர்லாம் வந்து நமக்கு சிக்கனமாக இருக்கும். இதனால் நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து எல்டிஆரோட கனெக்டில் இருக்குது. நம்ம பாதையில் செல்லும்போது அந்த சம்டைம்ஸ் லைட் வேலை செய்யாட்டி நமக்கு இருட்டாக இருக்கும். அதனால் வந்து பயணிக்கிறது ரொம்பவே கஷ்டம். பயணிக்கிற கஷ்டமாக இருக்கிறதால கூடுதலாக சிறியவர்கள் முதியவர்கள் தான் பயணிக்கிறது. அதனால் அவங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கக்கூடும். அதனால் நம்ம இதை செட் பண்ணி வச்சுருந்தா அது ஆட்டோவாக இருட்டாகிற டைம் ஆட்டோவாக ஒன் ஆகி வெளிச்சம் வரக்கூட ஆட்டோ ஆஃப் ஆகும். இதால் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. மின்சார செலவு குறைவு. அதனால் வந்து மின்சாரத்தையும் சிக்கனப்படுத்திக் கொள்ளலாம். ஸ்விட்ச் வயர்ஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதனோட தண்ணி இங்கே நிறமும் இதை நம்ம ஸ்விட்ச் இங்கே நம்ம இது வந்து எல்லாம் செஞ்சவங்க இதை கட் பண்ணிக்கொள்ளலாம். தேங்க்யூ. நான் வந்து இந்த கார் என்ன படிக்கிறேன்டா நாங்கள் காரில் சீட்டு போடாமல் ட்ரைவ் பண்ணுறோம். முதலாவது கார் யாழ்ப்பாணத்தில் கொஞ்சம் கூடவாக தான் நெக்ஸ்ட் ஸோ காரில் வந்து பிரேக் டவுன் வந்து அதாவது சீட் பெல்ட் போடாமல் அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ நான் என்ன செய்யறது கார் வந்து சீட் பெல்ட் போடாமல் கார் மூவ் பண்ணுறேன். இல்லாட்டி கார் மூவ் பண்ணாது சீட் பெல்ட் போடாட்டி கார் மூவ் பண்ணாது இன்ஜின் வந்து பேசிட்டு நான் இதுக்காண்டியே செஞ்சாண்டா நிறைய ஆக்சிடென்ட் பார்த்து நீ தோசா அங்கே எதிர்கால சந்தேகருக்கு உதவும் நான் நம்புகிறேன். ஓகே. இது கண்டுபிடிச்சது காரணம் என்னன்னு சொன்னால் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு காலமேல புத்தாங்க போய் கொண்டு போய்க்கல கொடுத்து போனால் டீச்சர்ஸ் மாதிரி பேசிக்கணும். அதுவே நாங்கள் இதில் வந்து புத்தாங்க போய் வச்சுட்டா வந்துச்சுன்னா காலமேல ஒன்று எடுத்துட்டு இதில் எதிராக புத்தாங்க போய் எடுத்து காட்டணும் லைட்டு. அதுவே காட்டேலின்னு சொன்னால் ஒரு புத்தகத்தை விட்டு போட்டோம். அப்படி எல்லாம் செக் பண்ணி எடுக்க முடியாது. இது சின்ன பிள்ளைகளால் மாறி ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுருந்தாலும் இந்த லைட் ஒன்றும் தெரியாது. அதை பார்த்துட்டு புத்தகத்தை நீ கணக்காக கொண்டு போக முடியும். அதால் புத்தகம் போய் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் வந்து ஜெஸ்டின் நான் கிரேட் 9ல் படிக்கிறேன். இது வந்து விஆர்ன்னு சொல்கிறேன், விர்ச்சுவல் ரியாலிட்டி. இது இந்த மாடல் நேம் வந்து பிகோ 4. இது வந்து உள்ளுக்கு 3D தெரியும். இதில் வந்து 2 லென்ஸ் இருக்குது.
அதுதான் 3D-யாக காட்டுது. இதை நிறைய கேம்ஸ் இருக்குது. அப்படி இது ரெண்டும் அது என்ன கண்ட்ரோல் நாங்கள் முக்கியமாக வந்து இந்த ஓடினோ ப்ரெசன்டேஷனை பற்றி செய்யணும். இதில் கிணக்கு விதமான எங்களுக்கு பிரைன் மாதிரி ஒரு ரோபோட்டுக்கு அதான் இருக்குது. இப்போ அதில் கிணக்கு விதமான போட்ஸ் இருக்குது. ஓடினோ ஓடினோ மைக்ரோ, ஓடினோ மினி, ஓடினோ நேனோ, அப்படி கிணக்கு போட்ஸில் கிணக்கு ரோபோட்ஸும் செய்யும். ட்ரோன் கூட இப்படி ஒரு சின்ன போட்டில் இருந்தாலும் செய்யும். அதோட இதில் வந்து கிணக்கு சென்சர்ஸ் இருக்குது. இன்ஃப்ராரெட் சென்சர் மேடம் ஓடினோ ஒரு சாஃப்ட்வேர் தான் கண்ட்ரோல் பண்ணி அதோட பேர் வந்து ஓடினோ ஐடி. ஓகே, தேங்க்யூ.